கடந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. சந்தோஷ் அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்கை 3Dயோட கம்பேர் பண்ணி எங்களுக்கு காமிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஐசோமெட்ரிக் டிராயிங்கை 3D டிராயிங்கோட கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அண்ட் ராஜா அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய ஷேடோ வந்துட்டு அந்த டிராயிங் மேலே விழாமல் பார்த்துக்கோங்க, அது மாதிரி இமேஜ் வந்துட்டு அந்தளவுக்கு கிளியராக இல்லை, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. சைட்டில் எனக்கு வந்துட்டு நார்த் இந்த பக்கமாக இருக்குது, சவுத் அந்த பக்கமாக இருக்குது. ஓகேவா, ஆனால் ஐசோமெட்ரிக் டிராயிங்கில் நமக்கு நார்த்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த லைனு 3Dயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மெட்டீரியலாக உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா, இந்த லைன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. லைன் இப்போ எந்த டைரக்ஷன்லேருந்து எந்த டைரக்ஷன் போய்கிட்டு இருக்கு? நார்த்துலேருந்து சவுத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, என்னென்னலாம் இருக்குது? ஒரு பால் வால்வ் இருக்குது, ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அடுத்து ஒரு பைப் இருக்குது, அடுத்து ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அடுத்து ஒரு குளோப் வால்வ் இருக்குது, அடுத்து ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அடுத்து ஒரு பைப்பு ஸ்பூல் இருக்குது, அடுத்து ஒரு 90 டிகிரி எல்போ இருக்குது. எல்லாமே நார்த்துலேருந்து சவுத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ தான் இப்போ 3Dயில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரியும். ஓகேவா, நார்த்துலேருந்து சவுத்தை நோக்கி வருது. நான் ஏற்கனவே சொன்னது தான், சைட்டில் நம்மளுக்கு நார்த்து டைரக்ஷன் இந்த பக்கமாக இருக்குது. ஓகேவா, இப்போ நம்மளோட லைன் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், அங்கேருந்து தான் அந்த பால் வால்வ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, பாருங்கள், இப்போ நான் ஜூம் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த பால் வால்வ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம், அந்த ஐசோமெட்ரிக் டிராயிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். இதுதான் அந்த பால் வால்வ். ஓகேவா, பால் வால்வ் முடிஞ்ச உடனே என்னது இருக்குது? ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது. ஓகேவா, அந்த வெல்டு நெக் பிளாஞ்சிலேருந்து ஒரு சின்ன பைப்பு ஸ்பூலு இன்னொரு வெல்டு நெக் பிளாஞ்சோட கனெக்ட் ஆகுது. அதுதான் இந்த இடம். அந்த வெல்டு நெக் பிளாஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குளோப் வால்வு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த குளோப் வால்வு தான் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு வால்வு. ஓகேவா, அந்த குளோப் வால்வ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன இருந்தது? ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருந்தது இல்லையா? அந்த வெல்டு நெக் பிளாஞ்சு தான் அந்த குளோப் வால்வ் முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிறது. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பைப்பு ஸ்பூலு, அதுக்கப்புறம் ஒரு எல்போ. ஓகேவா, இந்த டிராயிங் உங்களுக்கு புரிஞ்சதா? இது எல்லாமே நார்த்துலேருந்து சவுத்தை நோக்கி வருது. ஓகேவா, இப்போ இந்த எல்போ வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சவுத்து வந்த லைனு இப்போ டாப்பில் ஏறுது. ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எல்போ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பைப்பு ஸ்பூல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வெல்டு நெக் பிளாஞ்ச் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று இருக்குது, ஃப்ளோ கேஜு, அதுக்கப்புறம் ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி எல்போ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பைப்பு ஸ்பூல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு பால் வால்வ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி எல்போ இருக்குது. ஓகேவா, இப்போ அந்த பால் வால்வ் இருக்கக்கூடிய இடம் சவுத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. அண்டு சவுத்துலேருந்து இப்போ அந்த எல்போ எங்கே திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு பக்கமாக திரும்புது. ஓகேவா, இப்போ இதை 3Dயில் நம்ம பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். நம்ம கடைசியாக அந்த எல்போவில் விட்டோம். அந்த எல்போக்கு அப்புறம் அந்த எல்போ இதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பைப்பு ஸ்பூல் இருக்குது, அந்த ஸ்பூலில் கனெக்ட் ஆகுது. அந்த ஸ்பூலை ஒரு வெல்டு நெக் பிளாஞ்சோட வெல்டிங் அடிக்கிறாங்க. அந்த வெல்டு நெக் பிளாஞ்சை ஒரு ஃப்ளோ கேஜோட போல்ட்டு நெட்டை வச்சு டைட் பண்ணுறாங்க. தென் அந்த ஃப்ளோ கேஜோட இன்னொரு வெல்டு நெக் பிளாஞ்சோட போல்ட் நெட்டை வச்சு டைட் பண்ணுறாங்க. அந்த வெல்டு நெக் பிளாஞ்சை ஒரு 90 டிகிரி எல்போவோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 90 டிகிரி எல்போவை ஒரு பைப்பு ஸ்பூலோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. தென் அந்த பைப்பு ஸ்பூலை ஒரு வெல்டு நெக் பிளாஞ்சோட வெல்டிங் அடிச்சிட்டாங்க. தென் அந்த வெல்டு நெக் பிளாஞ்சை போல்ட் அண்ட் நட்டு போட்டு ஒரு வால்வோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வால்வோட இன்னொரு எண்டை பிளாஞ்சோட போல்ட் நெட்டை வச்சு டைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெல்டு நெக் பிளாஞ்சை ஒரு 90 டிகிரி எல்போவோட கனெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த 90 டிகிரி எல்போ வெஸ்ட்டு பார்க்க திரும்புது. வெஸ்ட்டு பார்க்க திரும்பி ஒரு பைப்போட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பைப்பு ஒரு T ஜாயிண்டில் போய் கனெக்ட் ஆகுது. ஓகேவா, வெஸ்ட்டு திரும்பி இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஏரியா தான். T ஜாயிண்ட்டுக்கு அப்புறம்
லைன் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்தை நோக்கி போகுது, மறுபடியும் டவுன் ஆகுது, மறுபடியும் நார்த்தை நோக்கி போகுது. ஓகேவா? இப்போது டீ ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குட்டி பைப்பு ஸ்பூல் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 90 டிகிரி எல்போ இருக்குது, அப்புறம் ஒரு குட்டி பைப்பு ஸ்பூல் இருக்குது, அப்புறம் ஒரு 90 டிகிரி எல்போ இருக்குது, அப்புறம் ஒரு பைப்பு ஸ்பூல் இருக்குது, அப்புறம் ஒரு வெல்டு நெக் பிளாஞ்ச் இருக்குது, அப்புறம் ஒரு பால் வால்வ் இருக்குது. ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ டீயிலேருந்து லைனை நம்ம சொன்ன மாதிரி நார்த்தை நோக்கி வருது. அந்த இடத்துல ஒரு பைப்பை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க டீ கூட. அப்புறம் ஒரு 90 டிகிரி எல்போவை கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு பைப்பு ஸ்பூல் வருது, அப்புறம் ஒரு 90 டிகிரி எல்போ வருது, அதுக்கப்புறம் ஒரு பைப்பு ஸ்பூல் வருது. அந்த பைப்பு ஸ்பூலை ஒரு வெல்டு நெக் பிளாஞ்சோட கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வெல்டு நெக் பிளாஞ்சை பால் வால்வோட போல்ட்டு நட் போட்டு டைட் பண்ணியிருக்கிறாங்க. பால் வால்வோட இன்னொரு எண்டை அனதர் வெல்டு நெக் பிளாஞ்சோட டைட் பண்ணியிருக்காங்க.